சவுண்ட் கேக்குதா? சரி, சவுண்ட் கேக்குதா? السلام عليكم. வலைக்கும் அஸ்ஸலாம். சவுண்ட் கேக்குதா? اه ஸ்கிரீன் வந்துக்குதா? اه உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? பெரிய பிரச்சனை. உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? ஸ்கிரீன் வந்துக்குதா? اه வந்துக்குது அப்படியா? اه வந்துக்குதா வரலையா? عندي. விடுங்க இல்லைன்னா போன عندي. கிளாஸ் ரெக்கார்டு கேட்டீங்களா? அதுல நீங்க பேசுறது விளங்குதா? அது கான்செப்ட் பண்ணுங்க. இல்ல. அப்ப யாரும் பிரச்சனை எங்கேயும் பிரச்சனை இப்பயும் அப்படிதான் ஐயா. இப்ப நீங்க பேசுறது எனக்கு நான் கெஸ் பண்ணி தான் பேசுறேன். கெஸ் பண்ணிட்டா இதுக்கு நீங்க ஓண்டு சொல்லிங்களாய்க்கும், இதுக்கு நீங்க இல்லன்னு சொல்றீங்களாய்க்கும். நான் கெஸ் பண்ணி தான் நான் பேசுறேன். எனக்கு தெரியாது. உங்களோட சவுண்ட் கேட்காட்டி தான் பிரச்சனை. உங்களோட மைக்லாம் பிரச்சனை. இன்னொரு டிவைஸ் உங்களோட கனெக்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்க பேசுறது கேக்குதான்னு சொல்லி. இதால எங்களால நீங்க பேசுறதை தான் ரெக்கார்ட் பண்ணிடும். நீங்க நீங்க கேட்காம பேசினா அது கேட்காம தான் ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்டிங் வந்து சிஸ்டத்துல அப்படிதான். நீங்க பேசுறத பூத கண்ணாடி வச்சு இன்னொருத்தரை பேச வச்சு நாங்க ரெக்கார்ட் பண்றல. நீங்க பேசுறதுதான் ரெக்கார்ட் ஆகும். நீங்க தெளிவா பேசினா தெளிவா இன்னொருத்தர் ரெக்கார்டிங் கேட்டு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்களோட ஐமன் ஒரு ரெக்கார்டிங் கேட்டு பார்க்கலாம். அவங்க ரெக்கார்டிங் எப்படின்னு. நீங்க பேசுறதுதான் ரெக்கார்ட் ஆகும். உங்களோட டிவைஸ்ல உள்ள ரெக்கார்டிங் தான் ரெக்கார்ட் ஆகும். அப்ப அதை கொஞ்சம் பணம் பாரு, இல்லை உங்களுக்கு அநியாயம். அநியாயம் போன கிளாஸ் ரெக்கார்டை கேட்கறதுல உங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லாம போகுது. மேல நீங்க ஓதுறது உங்களுக்கு விளங்கலண்டா, நீங்க சொல்ற ஆன்சரை உங்களுக்கு கேட்குது இல்லைன்னு சொன்னா ரெக்கார்ட்ல கேட்குது இல்லைன்றால் அது கேட்கறதுல அநியாயம். டைம் வேஸ்ட் சும்மா கேட்கறது. அதை தான் இப்பயும் நிக்குது. ஸ்கிரீன் வந்து இதா اه வந்துக்கு. ஓம் அப்படியா? ஓம் اه தானே சரிங்க இப்ப. சரி. எத்தனை பக்கம் ஓதணும்? 527. ஆ 77. 527. 27. 27. اه அப்படியா? 600யா 500யா? 500. 527 அப்படியா? اه ஓ, 527 தானே. சுரோட பேர் சொல்லுங்க. سورة النجم. ஆ سورة النجم. சூரத்துன் நஜ்ம். வசனம் 31வது வசனம் சொல்லுங்க. ஆ 31வது வசனம். விளங்கல. 31. 30 சொன்னீங்களா? 31 சொன்னீங்களா? எத்தனை? 31. சவுண்ட் தானே கேட்குது இல்ல? சவுண்ட் கேட்குது இல்ல. 31 அப்படியா? اه ஓ, போதுங்க போதும். ம் விலங்காட்டி நான் திருப்பி போக சொல்லுவேனா? எனக்கு செய்ய வழி இல்லை. அப்படி இல்லாட்டி நீங்க போயிட்டு டிவைஸ் செக் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா நீங்க ஓதுறது சரின்னு சொல்ல வேணும், இல்லாட்டி பிழைன்னு சொல்லணும். சும்மா நாங்க ஊமையா கேட்டும் கேட்காததும் காது கேட்காத மாதிரி இருக்கிறது, அது எங்களுக்கு பாவம். ஆகவே எனக்கு விலங்கல்னு சொன்னா திருப்பி 50 முறை வேணாலும் போற செல்வம். நான் செய்ய வழி இல்லை. என்ற உங்களோட சவுண்ட் அப்படித்தான் நிக்குது. என்ன செய்வோம்? இன்னொரு செக் இந்த ரீகனெக்ட் ஆகி பார்ப்போம் இருக்கா? اه ம்
சிஸ்டர், நான் கிளாஸ்ல இருக்கிறேன். பெரும்பாலும் இன்ஷால்லா உங்களோட கிளாஸ் சரியா ஆன் டைம் 6க்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்க இன்ஷால்லா அதுக்கு ரெடியா ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يجتنبون كبائر الإثم والفواحش إلا اللمم إن ربك واسع المغفرة هو أعلم بكم إذ أنشأكم من الأرض وإذ أنتم أجنة في بطون أمهاتكم فلا تزكوا أنفسكم هو أعلم بمن اتقى أفرأيت الذي تولى وأعطى قليلا وأكدى عنده علم الغيب فهو يرى أم لم ينبأ بما في صحف موسى وإبراهيم الذي وفى அந்த ألا ராட வல்லினம் போதாது. அல்ல நாக்க பின்ன கொண்டு போங்க. وإبراهيم الذي وفى وإبراهيم الذي وفى وإبراهيم الذي وفى ألا تزر وازرة وزر أخرى وأن ليس விஸ்ரேன்னு தான் வருது. ராகம் பிரச்சனை ரெண்டாவதுலையும் திருப்பி போன கிளாஸ்ல விட்டு அதே பிள்ளை திருப்பி வருது ராகம். போன கிளாஸ்லயும் ரால பிரச்சனை வந்தீங்களா? ألا تزر وازرة وزر أخرى وأن ليس என்று வருகின்ற அந்த ராட உச்சரிப்பு தான் என்று வருகின்ற அதே ராவினுடைய உச்சரிப்பு தான் விஸ் ரா என்று உச்சரிக்கிற ராலையும் வருதல் வேண்டும். ஒரு ராவை என்று மாறாது. சரி, 3 வகையான இடத்துல ரா இது பாருங்க. ஒன்று ரெண்டாவது ரா, மூணாவது ரா. மூணும் ஒரே ஸ்டைல வரணும். ஒன்றுல ரெண்டாவது மூணாவது உஹ்ரா. அது என்னது? மேலுக்கு நீட்ட மேலுக்காகி இப்படி வருது உங்களோட இது. முதலாவது மேலுக்கு, அதுக்கப்புறம் கீழுக்கு, திருப்பி மேலுக்கு. அது போல என்ன விளங்கிச்சா சொன்னது? ألا تزر وازرة وزر أخرى وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى ثم يجزاه الجزاء الأوفى ثم يجزاه الجزاء الأوفى وأن إلى ربك المنتهى وأنه هو أضحك وأبكى وأنه هو أمات وأحيا
وأنه خلق الزوجين الذكر والأنثى من نطفة إذا تمنى وأن عليه இந்த النشأة அண்ணா அலைனா பாவி யார் الأخرى. வருது? பாவிக்குது. அன்னை வரணும். அண்ணா அலைன்னு போகுது. பாவி தேவையில்ல அப்படியா? இந்த சவுண்ட காணும். وأن وأن عليه النشأة الأخرى وأنه هو أغنى وأقنى திருப்பி பாருங்க. وأنه மின் هو நுதுபத்தின் மின் நுதுபத்தின் அதுல போங்க பாவம். من نطفة إذا تمنى وأن عليه النشأة الأخرى وأنه هو أغنى وأقلى ரெண்டு وأن பேர்ல வாக்கு அக்குன்னு சொன்னா பேர்ல ரெண்டுமே வல்லினமான எழுத்து. பாகும் வல்லினம், ஒயினும் வல்லினம். ரெண்டு சவுண்டும் எந்த சந்தர்ப்பத்திலையும் வாய் முழுமையாக தொடர்பு படக்கூடியதாகவும் எழுத்துக்கள் இரண்டும் வானத்தை நோக்கியும் உச்சரிக்கணும். இதை நாங்க பலமுறை உங்களுக்கு சொல்லிக்கிறோம். பலமுறை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம். ரெண்டுமே வல்லினமான எழுத்துக்கள். அகுன, 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 அகுன. ரெண்டையும் வானத்தை நோக்கி தூக்கணும். وأنه هو أغنى وأقنى. وأنه هو أغنى وأقنى وأنه هو رب الشعرى وأنه أهلك وعادا الأولى என்ன என்ன وثمود. பில 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 கண்ணை மூடிக்கொண்டு ஓதப்படாது. வீட்டுல எப்படியா ஓதிட்டு வந்த? இப்பதான் விளங்குது. தொலை. وأنه أهلك عاد الأولى. இப்ப கண் தூக்கத்துல இருக்கு. இப்ப ஆதல் உள்ளனா என்ன பத்தாச்சுனா வந்து இது இந்த ஆளுக்கு. அப்ப நான் தூக்கத்துல இருக்கேன். என்ன பத்தாச்சு எப்படியா இந்த ஆளுக்கு மேல என்னைக்கு فتاتين ஆஹ் فتاتين விடு விலங்கல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. எனக்கு தெரியும் விலங்கு விலங்கு வரை சொல்ல சொல்லுவேன். இப்ப அப்படி உங்களோட பேச்செல்லாம் பிரச்சனை. இப்ப ஓதல் சரியா விளங்குது, பேசுதான் கேக்குது இல்ல. அப்ப பேச தெரியாது அப்படியா? தாளுக்கு மேல فتاتين வந்திருக்கிற அடையாளம் என்ன? فتاتين பதஹத்தைன். இப்ப உங்களுக்கு ஒன்று சோம்பரத்துல பேசினா விளங்காது. சத்தம் போட்டு தெளிவா பேசணும். உங்களோட வாய்க்குள்ள மட்டும் பேசினா கேட்காது. இல்ல நீங்க இருக்கிறீங்க வேற ஒரு ஏரியால, நாங்க இருக்கிற ரெண்டும் ஒரு ஏரியால. ஆகவே சத்தம் போட்டு தெளிவா பேசினா தான் விளங்கும். பதஹத்தைன் வந்தா எப்படி ஆதல் ஊலா பதஹத்துன்னு வச்சு போதணும் அப்படியா? என்ன விஷயம் என்ன தெரியும்? பதஹத்தைன் வந்தா பதஹத்து நான் மாத்தி போதணும் அப்படியா சட்டம்? لا ம் எல்லாம் சொல்லித் தரப்பட்டு விட்டது. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லித் தரப்பட்டது. தெரியாது அப்படியா? இந்த மாதிரி لا ஓதியே இல்லையா அதுக்கு முன்னுக்கு? ويرجع ஏன்?
எப்படி ஓதுற? என்ன தெரியா? ஓதிக்கின்னு சொல்லணும் இப்ப. இல்லாட்டி இப்ப பெரிய வேலை தான் இப்ப. இதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி எங்க ஓதுனீங்கன்னு தேடணும் போயிட்டு. இதுக்கு முன்னுக்கு 2 இடத்துல இந்த மாதிரி ஓதிக்கிறீங்க. எத்தனை இடத்துல? ரெண்டு விலங்கல்ல. ரெண்டு விலங்கல்ல. உங்களோட விட விலங்கல்ல. ரெண்டு என்ன தூக்கம் வைத்துட்டா? என்ன பிரச்சனை? உங்களோட சவுண்ட் கேட்கல. ஒரு 2 மினிட்ஸ்ல உங்களோட மீட்டிங் ஆட்டோவே கட் ஆயிடும். டைம் முடியுது. பேசணும் முதல்ல. அவர் பேச்சு கேள்வி கேட்டா கேள்விக்கு விடுவது இல்லை. நான் என்ன கேட்டேன்? என்ன சொன்னேன்? இதுக்கு மேல் இதுக்கு மேலே இந்த வசனம் எத்தனை நேரம் ஆகுது? அப்படியே கேட்டேன் கேள்வி. வெரி குட். அப்படிதான் நிக்கணும். இதுக்கு உனக்கு இந்த வசனம் எத்தனை முறை ஓதின்னு கேட்டேன். அப்படியா? அப்படிதான் நிக்கணும். அப்ப நீங்க எங்களோட இல்ல. நீங்க வேற எங்கதான் இருக்கீங்க. வேற உலகத்துல தான் நீங்க இருக்கீங்க. நான் அப்படி கேள்வி கேட்கல. அவர் இன்ஃபர்மேஷன் தான் தந்தேன் உங்களுக்கு. நான் கேள்வி கேட்கல. நான் ஒரு மெசேஜ் ஒன்று உங்களுக்கு தந்தேன். இப்ப இதுக்கு முன்னால நாங்க 2 இடத்துல இது ஓதிக்கிற மட்டும் சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி நாங்க எத்தனை இடத்துல ஓதிக்க மட்டும் கேள்வி வைக்கிறீங்க. பாத்தீங்களா எந்த அளவுக்கு நீங்க விளங்குறீங்க? கயர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா இதோட 3வது இடம் சூரத்துல் நஜ்ம். 3வது இடம் சூரத்துல் கியாமா, சூரத்துல் ஜும்ஆ. சூரத்துல் கியாமா, சூரத்துல் ஜும்ஆ 2 சூறாலையும் இந்த இடம் ஓதிக்கிறீங்க. இந்த வசனத்தை இதே மாதிரி இதே அமைப்புல நான் ஓதி பழகின வசனம் பேசிட்டு ரெக்கார்டை தேடுங்கோ. எப்படி சரி இந்த 3 இடத்தையும் கண்டுபிடிக்கணும். ஒரு இடம் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. சூரத்துல் நஜ்ம் 50வது வசனம். அதே மாதிரி சூரத்துல் கியாமால எத்தனை வசனத்துல வருது, சூரத்துல் ஜும்ஆல எத்தனை வசனம் எங்க என்று சொல்லி தேடி கண்டுபிடிச்சு 3 வசனத்தையும் எப்படி எப்படி ஓதி பழகணும். அதுல 2 இடத்துல நல்லா மாட்டிக்கிறீங்க. சூரத்துல் கியாமால நல்லா மாட்டி வந்திக்கிறீங்க. சூரத்துல் கியாமால நான் ஃபுல்லா வழங்கப்படுத்திக்கிறேன். சூரத்துல் கியாமால ஃபுல்லா வழங்கப்படுத்திக்கிறேன். சூரத்துல் ஜும்ஆல வந்து நீங்க இந்த மாதிரியே முட்டி மோதிக்கிறீங்க. 3வது இடம் இந்த 3 வசனங்களையும் ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல எனக்கு அனுப்பிக்கணும். எப்படி ஓதணும்ங்கிற எக்ஸ்பிளனேஷனையும் அனுப்பிக்கணும். அனுப்பினா தான் அடுத்த கிளாஸ். அனுப்பினா தான் அடுத்த கிளாஸ் அல்லது அடுத்த கிளாஸ் நடத்தாது. உங்களோட தேடல் கண்டுபிடிக்கணும். நான் இதுக்கான ஒரு ஐடியா தந்துக்கிறேன். 3 உண்மையில நான் சூரோட பேர் சொல்லப்படாது. ஜுசூட பேரா சொல்லிக்கணும். தபாரகல் ஜுசுல ஒண்டிக்குது. அடுத்தது கது சமயம் ஜுசுல ஒண்டிக்குன்னு சொல்லிக்கணும். நான் உங்களுக்கு சூறாவை சொல்லிக்கிறேன். தேடி அனுப்பினா மட்டும்தான் அடுத்த கிளாஸ் நடக்குமா ரெடியா வரணும். அப்பதான் இந்த 50வது வசனத்திலிருந்து பாடம் தொடரும். விளங்கிச்சா? சொல்லுங்க. தெளிவா விளங்கிச்சா? தலையில வழங்கப்படாது. என்ன தெளிவா விளங்கிச்சா? இல்லை இப்ப திருப்பி கேட்கணுமா என்ன சொன்னேன்னு சொல்லி? விளங்கிட்டு சரி.